மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃப்ரேசல் வெர்ப் क्वेश्चंस தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுவும் நார்மலா எல்லாம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கண்டிப்பா எல்லாமே ஒவ்வொரு பிக்சர் வச்சு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப ஒர்த்தா இருக்கும் செஷன். கண்டிப்பா செஷனை ஃபுல்லா பாருங்க. அட்லீஸ்ட் 3 to 5 எனி கைண்ட் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், நீங்க பேங்க், எஸ்எஸ்சி எது நீங்க அப்பியர் ஆகுறீங்கனாலும் சரி. ஸோ கண்டிப்பா இந்த செஷன்ல இருந்து மினிமம் 3 to 5 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நாட் ஒன்லி இன் ஃப்ரேசல் வெர்ப் செஷன்ஸ், பட் இட் மைட் பி இன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங், இந்த மாதிரி ஏதோ ஒன்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரேசல் வெர்ப்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃப்ரேசல் வெர்ப்ஸ்ல ஏதோ ஒன்னாவது உங்களுக்கு கண்டிப்பா வரும். மினிமம் 3ஆவது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். So without any delay, let's get started. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் நம்மளோட கேஆர்லாஜிக்ஸ் ஆப்ல அவைலபிளா இருக்கு. இதுல பேங்கிங் கான கம்ப்ளீட் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங், பேங்கிங் அவேர்னஸ் வீடியோஸ் 500+ வீடியோஸ் இருக்கு. பிளஸ் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒர்த்தா இருக்கும். அது நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா கனிஷ் நாலேஜிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்பில் டெய்லி ஃப்ரீ குவிஸ் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது என்னோட பர்சனல் காண்டாக்ட் ஐடிஸ். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், கம் அபவுட். கம் அபவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹேப்பன் ஆர் அக்கர், அதாவது நிகழ்றது, வர இருப்பது, நிகழ்வது அப்படின்ற மீனிங். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, எப்படி அந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்தது? ஹவு டிட் such a complicated situation come about? எப்படி இது நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது. அப்ப நிகழ்றது இல்ல வந்து வர்றது, இதை குறிக்கிறதற்கு கம் அபவுட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஓகே, எப்படி இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன் வந்தது, ஸோ வந்ததுன்ற டினோட் பண்ணுறதற்கு நம்ம கம் அபவுட் அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணலாம். அடுத்தது come across. This is a beautiful phrasal verb. Find by chance. வேற ஏதோ விஷயத்தை நீங்க தேடிட்டு இருக்கீங்க, தேடிட்டு இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா that is find by chance. அதாவது நீங்க வேற ஏதோ நீங்க பண்றதுக்காக பார்த்து எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க நினைக்காத இன்னொரு விஷயம் உங்களுக்கு கண்ணில் படுது, ஆக்சிடென்டலா கண்ணில் படுது, அதை தான் என்ன சொல்லுவோம்னா கம் அக்ராஸ். நீங்க ஆக்சிடென்டலா யாரையோ ஒருத்தரை மீட் பண்ணிருக்கலாம், இல்ல ஆக்சிடென்டலா ஏதோ ஒரு பொருள் எடுத்திருக்கலாம். எவ்ரிதிங் கம் அண்டர் கம் அக்ராஸ். I came across my old friend today. இன்னைக்கு எதேச்சியா என்னோட ஓல்டு ஃப்ரெண்டை சந்தித்தேன். அந்த எதேச்சியான்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து கம் அக்ராஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம். Find by chance. Julie came across some photographs of her grandparents in the attic. ஸோ அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கிற attic அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா, இப்போ இந்த ரூஃப்க்கு கீழெல்லாம் பெரிய நம்ம இடம் மாதிரி வச்சு பழைய பாத்திரம், பழைய இது எல்லாத்தையுமே போட்டு வச்சுருப்போம்ல, ஸ்லாப் மாதிரி கட்டி, அதை தான் attic அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்க ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸோட ஃபோட்டோகிராஃப்ஸ் கிடச்சிருக்கு. தட் இஸ் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் ஃபோட்டோஸ் வந்து எதேச்சியா, ஜூலி எதேச்சியா அந்த ஃபோட்டோகிராஃப்ஸை பார்த்தா. ஓகே, கேம் அக்ராஸ். ஓகே, ஃபைன். ஸோ எதேச்சியா பார்க்குது, ஃபைன் பை சான்ஸ். அண்ட் அடுத்தது கம் அப்பார்ட். கம் அப்பார்ட், இந்த அப்பார்ட்லேயே உங்களுக்கு நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கு. அப்பார்ட் அப்படின்னாலே அப்பார்ட்னால பார்ட், பிரிப்பாக இருக்கிறது, அப்பார்ட், தனியாக வர்றது அப்படின்ற மாதிரி மீனிங். கரெக்டா? அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஃபால் அப்பார்ட். ஓகே, ஃபால் அப்பார்ட்டை கீழே அப்படியே போட்டு சில நொறுங்கிடுறது, இதை ஃபால் அப்பார்ட்னு சொல்லலாம். டேக் அப்பார்ட்ன்னு இருக்கு, அதாவது பிரிஞ்சு இருக்கிறது, ஏதோ ஒன்று எடுக்கிறது. ஓகேவா? பிரிச்சு இருக்கிறதுல ஏதோ ஒன்று எடுக்கிறது, இல்லை பிரித்து எடுக்கிறது, இதெல்லாம் டேக் அப்பார்ட்னு சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி தான் இங்கேயும் கம் அப்பார்ட். கம் அப்பார்ட் அப்படின்னா செப்பரேட் இன்டு பீசஸ், சில்லா ஆயிடுறது, செப்பரேட் இன்டு பீசஸ், ஒரு முழு ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறது குட்டி குட்டியாக போயிடுறது, அது வந்து நம்ம கம் அப்பார்ட்ன்ற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இங்கே கிளாஸ் எல்லாம் அப்படியே சில்லா இருக்கா, I need to get my glasses repaired. என் glasses வந்து ரிப்பேர் பண்ணணும். They came apart when they fell off the table. So டேபிள்லேருந்து விழுந்தப்போ சில்லா நொறுங்கிருச்சு. ஸோ செப்பரேட்டட் இன்டு ஸ்மால் பீசஸ், அதை தான் வந்து கம் அப்பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம் பேக்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ரிட்டர்ன் ஆகுறது, திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது. ஸோ ஹீ ஹோப்ஸ் his son will come back one day. அவன் வந்து அவன் சன் வந்து திருப்பி ரிட்டர்ன் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறான். ஓகே, தட் இஸ் கம் பேக். இது ஈஸி தான். கம் பிஃபோர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கம் பிஃபோர்னா அதுக்கு முன்னாடியே வர்றது. இன்னொன்னும் இருக்கு, கம் பிஃபோர்னா நான் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், my parents come before
anything else in the world. அப்ப என்னோட எது இருந்தாலும் சரி இந்த வேர்ல்ட்ல எல்லாத்தையும் விட எனக்கு என் பேரண்ட்ஸ் முக்கியம். அந்த முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கு you can use this word come before, right? So Carla always says that her family comes before her career. ஸோ அவங்களுடைய கரியரை விட ஃபேமிலி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கார்லா சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை விட இன்னொரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படுது அப்படின்றதற்கு கம் பிஃபோர்ன்ற ஃப்ரேசல் வேர்பை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கம் பை, எஸ். ஃபார் எக்ஸாம்பிள், how did you come by such a beautiful location to build your house? செம்மையா இருக்குப்பா லொகேஷனு. எப்படி இந்த லொகேஷனை வந்து பிடிச்ச உன்னோட ஹவுஸை பில்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது. ஸோ அதாவது how did you manage to get this one? எப்படி இதை நீ வாங்குறதுக்கு முயற்சி பண்ண, எப்படி இதை பண்ண அப்படின்னு நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு கம் பை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் நீ எப்படி மேனேஜ் பண்ணி அது உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு சிம்பிளா நீங்க கம் பைன்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். how did you come by such a beautiful location அப்படின்னா how did you find this beautiful location and manage to build this beautiful house? ஸோ எப்படி மேனேஜ் பண்ண, இதை கண்டுபிடிச்சி இதெல்லாம் கட்டுறதுக்கு எப்படி நீ மேனேஜ் பண்ண, அதை குறிக்கிறதுக்கு யூ கேன் யூஸ் த வேர்ட் கம் பை. ஓகே? ஸோ அடுத்தது கம் டவுன் வித். எஸ், கம் டவுன்னால கீழே. கம் டவுன் வித்னா நீங்கள் வந்து ரொம்ப இல்லா இருக்கீங்க, அண்டர் த வெதர் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுவோம்ல, இடியம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கம் டவுன் வித் அப்படின்னாலும் நீங்கள் முடியாமல் போயிடுது, உடம்பு முடியாமல் போயிடுது அப்படின்ற மீனிங். த ஆர்கிடெக்ட் planned to attend the inauguration but he came down with flu yesterday. ஆர்கிடெக்ட் வந்து இனாகுரேஷன் அட்டென்ட் பண்ணுறதா இருந்துச்சு, ஆனால் அவருக்கு உடம்பு முடியாமல் போச்சு ஃப்ளூனால எஸ்டர்டே. ஓகே ஃபைன். கம் டவுன் வித் அப்படின்னா பிகம் இல், உடம்பு முடியாமல் போயிடுறது. கம் ஃபார்வர்ட், உங்களுக்கு தெரியும் வாலண்டியர். இப்போ நான் கேட்குறேன் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் கைஸ், யாராவது முன்னாடி வாங்க அப்படின்னா யாராவது வாலண்டியர் பண்ணுங்க, யாராவது நீங்கள் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முன்னாடி வாங்க அப்படின்னு நான் கேட்குறப்போ கம் ஃபார்வர்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே பாருங்க, the police have asked any witnesses to come forward. போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க, யாராவது சாட்சி இருந்தீங்கன்னா முன்னாடி வாங்கன்னு சொல்கிறாங்க, வாலண்டியர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கம் ஃபார்வர்ட். ஓகே? எஸ். கம் ஆஃப் ஈஸி. இப்போ ஒரு பட்டன் இருக்குன்னா அதுலேருந்து இப்படி எடுத்துடுறோன்னா கம் ஆஃப். டிட்டாச் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று பிரிக்கிறது, அது கம் ஆஃப். இந்த ஆஃப்ன்றதே டிட்டாச், ஒரு இடத்துலேருந்து லைக் கனெக்ஷன் கட் ஆகுறதுன்றதை குறிக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம், ஓஎஃப்எஃப். இங்கே பவர் இருந்தது, ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, கனெக்ஷன் கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ வேற என்ன சொல்லலாம்? கட் ஆஃப், ஸ்விட்ச் ஆஃப், இது எல்லாமே ஆஃப் பண்ணுறது, அதாவது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்ற மீனிங்ஸ் அதே மாதிரி தான். ஸோ பிகம் டிட்டாச் ஃப்ரம் சம்திங், பிரேக் ஆஃப் ஆர் ஃபால் ஆஃப். ஸோ ஃபால் ஆஃப் கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லலாம். டிட்டாச், ஒரு இடத்துல இருக்க வேண்டியது அதில் இல்லாமல் வேற ஒரு பொசிஷனில் விழுந்துருச்சு அப்படின்ற வேற ஒரு இடத்துல விழுந்துருச்சு அப்படின்ற மீனிங் எப்போப்பெல்லாம் வருதோ, எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நீங்கள் கம் ஆஃப் யூஸ் பண்ணலாம். பட்டன் கேம் ஆஃப் மை ஜாக்கெட், என் ஜாக்கெட் அந்த பட்டன் கீழே விழுந்துருச்சுன்றதுக்கு சொல்லலாம், இல்லை பிஞ்சிருச்சுன்றதுக்கு சொல்லலாம். ஸோ எதுக்குனாலும் கம் ஆஃப்ன்ற வார்த்தையை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். கம் அவுட், கம் அவுட் அப்படின்னா வெளில வர்றது சொல்லுவோம். இன்னொன்று தெரிய வர்றது. ஓகேவா? தெரியாத ஒரு விஷயம் வெளில தெரிய வர்றதுக்கு கம் அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், whatever the secrets you have will come out soon. உன்கிட்ட என்னென்ன சீக்ரெட் இருக்கோ எல்லா சீக்கிரம் வெளில வரும்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. The truth will come out sooner or later. ஓகே, இந்த ராட்சசன் படத்தில் போய் எல்லா பிள்ளையும் கொலை பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அந்த ட்ரூத் வந்து சீக்கிரம் வெளில வரும்ன்ற மாதிரி. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்ரு ஆஃப் டைம். எல்லாமே மேட்ரு ஆஃப் டைம் தான், டைமை பொறுத்து தான். ஏதோ ஒரு டைமில் நீ கண்டிப்பாக புரிப்படுவ. ஸோ ட்ரூத் வில் கம் அவுட் அப்படின்னா பிகம் நோன் டு எவ்ரி ஒன், எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்ற மீனிங். ஓகே, எஸ். கம் டுன்றது ரொம்ப 2-3 இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ கான்ஷியஸ் ரீகெயின் ஆகிறது, அன்கான்ஷியஸ் ஆகிட்டு திருப்பி கான்ஷியஸ் ரீகெயின் ஆகிறது இடத்துலையும் கம் டு யூஸ் பண்ணலாம். ரீச் டோட்டல் அமௌண்ட், ஒரு டோட்டல் அமௌண்ட் ரீச் ஆகிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் புரியும். The woman fainted when she heard the news but she came to quite quickly. Okay, came to quite quickly. அவர் வந்து ஃபெயிண்ட் ஆகிட்டாங்க ஒருத்தவங்க, இன்னும் மாதிரியே தெரில, இவங்க தான் ஃபெயிண்ட் ஆகிருக்கணும், மாற்றி வச்சுருக்காங்க. ஓகே, அதாவது மயக்கம் போட்டாங்க, ஒரு குட்டி பையன் மயக்கம் போட்டாங்க. ஸோ when she heard the news
நியூஸை கேள்விப்பட்டோன்னே ஆனா திருப்பி கேம் டுனா என்னது ஆனா but she regained conscious quite quickly கொஞ்சம் சீக்கிரமாவே ஓகே குவாய்ட்ன்ற வார்த்தை கணிசமான கன்சிடரபிள் இந்த மாதிரி கேஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அப்போ இந்த இடத்துல கான்ஷியஸை ரீகெயின் பண்ணாங்கன்ற பெருசாக போடுறதுக்கு பதிலாக கேம் டு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலே மீனிங் ரீகெயின் கான்ஷியஸ் அப்படின்றது தான் ஸோ கம் டு அப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா ரீச் டோட்டல் அமௌண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த பில் கம்ஸ் to 1500 rupees அப்படின்னா டோட்டலாக அந்த பில் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னா the bill comes to 1500 rupees அப்போ இந்த பில்லு டோட்டலாக வந்து இவ்வளோ காசு ஆச்சு அப்படின்ட்டு கம் டுன்றது ரெண்டு மீனிங் ரீகெயின் கான்ஷியஸ் அண்ட் ரீச்சிங் டோட்டல் அமௌண்ட் ரைட் ஸோ அடுத்தது கம் அப் அப்படின்னா appear occur or present itself unexpectedly ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடான டைமில் வந்து டக்குன்னு ஷோ அப் பண்ணுறது ஓகேவா வர்றது அது எல்லாத்தையுமே வந்து கம் அப் அப்படின்ற வார்த்தையை வச்சு யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் the subject came up at the meeting ஸோ அந்த ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் இதை பற்றி வந்து பேசுகிற மாதிரி வந்து ஐடியா இல்லை ஆனால் திடீர்னு அது வந்துச்சு ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் while we are speaking the topic about Vijay came up ஓகேவா அப்போ the topic about Vijay and his politics came up அப்போ பேசிட்டு இருக்கிறப்ப எதாச்சும் அப்பியர் ஆகுறது ஓகேவா அதை வந்து கம் அப் அப்படின்னு சொல்லலாம் சாரி I'm late something comes up அது something came up at the last minute ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல ஓடி வராரு ஸோ சாரி நான் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சம்திங் கேம் அப் அட் த லாஸ்ட் மினிட் அப்படின்னா நான் அப்போவே கிளம்பிட்டேன் நான் லாஸ்ட் மினிட்ல நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்துருச்சு அதனால தான் வந்து நான் லேட்டு அப்படின்ற மாதிரி ஓகேவா ஸோ சம்திங் கேம் அப் அப்படின்னா ஏதோ எதிர்பார்க்காத நான் நினைக்காத ஒரு விஷயம் வந்துருச்சு இடையிலே வந்து அதை சந்திக்க வேண்டியதாகிடுச்சு அதனால லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மீனிங் ஸோ தட் இஸ் கம் அப் ரெண்டு விஷயம் அப்பியர் ஆர் அக்கர் இன்னொன்று வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயத்த மீட் பண்ணிடுறது அது வந்து டிலே உங்களுக்கு காஸ் பண்ணலாம் இல்லை வந்து அன்கம்ஃபர்டபுளாக காஸ் பண்ணலாம் whatever it might be ஸோ எதேச்சும் ஒரு விஷயத்த நீங்கள் சந்திச்சிடுறது ஓகே ஸோ அதை வந்து நீங்கள் கேம் அப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லலாம் ஓகே தென் come up against okay be faced with or opposed by a reaction அதாவது ஒன்றும் இல்லை the plan to demolish the old theatre came up against a lot of criticism ஓகே அதாவது ஒருவர் சொல்லும் கருத்துக்கு எதிராக நான் வந்து பேசுவது முன் வருவது அதுக்கு கேம் அப் அப்படின்னு யூஸ் பண்ணலாம் இந்த ஓல்டு தியேட்டரை டிமாலிஷ் பண்ணுற பிளான் எதற்கு எகெயின்ஸ்டாக வந்தது அப்படின்னா நிறைய கிரிட்டிசிசம் அது மேலே வைக்கப்பட்டது அதுக்கு எதிராக தான் வந்து வரப்பட்டது ஸோ யாரோ ஒருவர் கூறும் கருத்துக்கு எதிராகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு எதிராகவோ ஒரு ஸ்டாண்ட் எடுப்பது ரியாக்ட் பண்ணுறது அதுக்கு கேம் அப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் கம் அப் அகெயின்ஸ்ட் ஆர் கேம் அப் அகெயின்ஸ்ட் பாஸ்னா ஸோ கம் அப் அகெயின்ஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கம் அப் அகெயின்ஸ்ட் the issues happening around me ஸோ என்னென்ன இஷ்யூஸ் என்னை சுற்றி நடக்குதோ அதுக்கு எகெயின்ஸ்டா நான் வந்து ரியாக்ட் பண்ணுறது ஓகேவா ஸோ பி ஃபேஸ்ட் வித் ஒன்று அதை ஃபேஸ் பண்ணுறது இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுறது அதை வந்து கம் அப் அகெயின்ஸ்ட் அப்படின்ற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி சொல்லலாம் கம் அப் வித்னா இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் do you have any plan அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு பதிலாக anyone please come up with any ideas ஸோ அப்போ ப்ளீஸ் நீங்கள் புது ஐடியாஸ் கொண்டு வாங்க அப்படின்றது ஸோ கம் அப் வித் அப்படின்னா ப்ரொடியூஸ் அ நியூ பிளான் ஆர் ஐடியா கண்ணாடி போல சச்சா கேம் அப் வித் அ கிரேட் ஐடியா ஃபார் த பார்ட்டி அந்த பார்ட்டிக்கு வந்து சச்சா வந்து ஆலியா பட்டு ஏதாவது சச்சான்னு பேர் வச்சுக்கோ ஓகேவா சச்சா வந்து ஒரு பெரிய ஐடியாவோட வந்திருக்காங்க அப்படின்ற மீனிங் ஸோ ஏதோ ஒரு ஐடியாவுடன் வருவது ஓகே ப்ரொடியூஸ் அ பிளான் ஆர் ஐடியா அதுதான் come up with then come upon அப்படின்றது find or discover கண்டுபிடிக்கிறது ஓகே the police came upon a stock of firearms in a discussed mine ஓகே ஸோ ஏதோ ஒரு மைன் இருக்கு சுரங்கம் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து நிறைய ஸ்டாக் ஆஃப் ஃபயர் ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து
அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டுபிடிப்பது find or discover. ஓகே, find or discover. ஸோ என்னென்ன பார்த்தோம்? கம் அபவுட் அப்படின்னா happen or occur அப்படின்னு பார்த்தோம். நிகழவிருப்பது, நடக்கவிருப்பது அப்படின்றதெல்லாம் சொன்னோம். அண்ட் அடுத்தது கம் அக்ராஸ், எதேச்சும் ஒன்று தேடிட்டு இருக்கப்போ வேற ஒன்று டக்குன்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இல்லை ஆக்சிடென்ட்டாக ஏதோ ஒரு விஷயத்த சந்திக்கிறது, ஆக்சிடென்டெல்லாம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து கம் அக்ராஸ் அப்படின்றது பார்த்தோம். கம் அப்பார்ட் அப்படின்னாலே சுக்குநூறாக இருக்கிறது, இன்டூ பீசஸ் அப்படின்ற மீனிங் தான். ஸோ செப்பரேட் இன்டூ பீசஸ் அப்படின்னு பார்த்தோம், குட்டி குட்டியாக சில நொறுங்கிறது. கம் பேக் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகுறதுன்னு பார்த்தோம். And come before na most important thing, what you consider as the most important thing, அதுதான் வந்து come before. And next come by na எப்படி இந்த சிச்சுவேஷனை நீ மேனேஜ் பண்ணா, how did you manage the situation அப்படின்றத கேட்கறதுக்கு பதிலா இந்த இடத்துல நம்ம கம்பைன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே how did you come by such a beautiful location, இந்த லொக்கேஷன்ல வீடு கட்டணும்னு எப்படி வந்து நீ மேனேஜ் பண்ணி கட்டுன அப்படின்றது கேட்கறதுக்கு கம்பைன்ற வார்த்தையை யூஸ் பண்றோம். கம் டவுன் வித் அப்படின்னாலே பிகம் இல் வித். ஓகே, பிகம் இல் வித், உடம்பு முடியாம போறது. கம் ஃபார்வர்ட் அப்படின்னா வாலண்டியர் பண்றது, முன்னாடி வந்து இனிஷியேட் பண்றது, இது எல்லாத்தையுமே சொல்லலாம். கம் ஆஃப், ஆஃப்னாலே கனெக்ஷன் கட் ஆகுறது, டிஸ்கனெக்ட் ஆகுறதுன்னு சொன்னேன். ஸோ கம் ஆஃப் அப்படின்னா டிட்டாச் ஆகிடுறது, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு உளுந்துடுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அண்ட் அடுத்தது கம் அவுட் அப்படின்னா தெரிய வர்றது, வெளியில தெரிய வர்றது அப்படின்னு அர்த்தம். கம் டு 2 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் ரீகெயின் ஆகுறது, மயக்கமடைந்த நிலையோ இந்த மாதிரி அன்கான்ஷியஸ் சிச்சுவேஷன் வந்து ரீகெயின் ஆகுறது. அண்ட் ஒரு அமௌண்ட், டோட்டல் அமௌண்ட்டுக்கு ரீச் ஆகுறது, அதுக்கும் வந்து கம் டு யூஸ் பண்ணுவோம். அது கூட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த பில் comes to 1500. ஸோ பில் வந்து 1500 rupeesக்கு வந்துருச்சு, அந்த வந்துருச்சுன்னு சொல்றதுக்கு come up அப்படின்றது 2 விதத்தில் பார்க்கலாம். அப்பியர் ஆகுறது, அக்கர் ஆகுறது, நடக்கிறது அப்படின்றதுக்கு கம் அப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டிங்கில் வந்து இந்த சப்ஜெக்டை பற்றின டாபிக் வந்தது அப்படின்ற மீனிங். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டலாக, ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஏதோ ஒரு விஷயத்த சந்திச்சதுனால நான் டிலே ஆகுறேன் அப்படின்ற மீனிங்கில் இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக இன்னும் ஏதோ ஒரு விஷயத்த சந்திக்கிறது அப்படின்ற மீனிங்லையும் இதே கம் அப்பை யூஸ் பண்ணலாம். சாரி, ஐம் லேட், சம்திங் கேம் அப் அட் த லாஸ்ட் மினிட்ல இந்த வேலை வந்துருச்சுன்னா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கம் அப் அகெயின்ஸ்ட்னா அதை ஃபேஸ் பண்ணுறது, இல்லை அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணுறது, இது ரெண்டுமே கம் அப் அகெயின்ஸ்டில் நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கம் அப் வித் அப்படின்னா ப்ரொடியூஸ் அன் ஐடியா, அதாவது ஐடியாவோ பிளானோடையோ வர்றது, அதை தான் வந்து கம் அப் வித் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்தது கம் அப் வித் வேற, கம் அப் ஆன் வேற. கம் அப் ஆன் அப்படின்னா நீங்க கண்டுபிடிக்கிறது, ஃபைண்ட் ஆர் டிஸ்கவர் அப்படின்றது. ஸோ இங்கே வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து நிறைய ஃபயர் ஆர்ம்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மீனிங்ல நம்ம பார்த்தோம். அண்ட் எஸ், நெக்ஸ்ட் ஒன் லுக் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். தீஸ் ஆர் வெரி ஈஸி. லுக் ஆஃப்டர் சம்படி, யாரையாவது டேக் கேர் பண்ணிக்கிறது, அதை வந்து லுக் ஆஃப்டர் அப்படின்ற வார்த்தையை வச்சு சொல்லலாம். ஓகே, டேக்கிங் கேர் ஆஃப் சம்ஒன், யாரையோ வந்து நம்ம பார்த்துக்கிறது. ஓகேவா? கேட் இஸ் a nurse, she looks after patients in a hospital. Patients அவன் நல்லா பார்த்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டலில் அப்படின்ற மீனிங். டு திங்க் அபவுட் பாஸ்ட், என்னது? லுக் பேக் ஆன் சம்திங், அதாவது நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பழைய நினைவுகள், மலரும் நினைவுகள்லாம் போவோம் இல்லையா? ஸோ அதை லுக் பேக் ஆன், அதுதான். ஓகேவா? இன் இஸ் ஓல்ட் ஏஜ் ஒரு டெரெக் என்ன பண்ணுறாருன்னா லுக்ஸ் பேக் ஆன் இஸ் ஓல்ட் லைஃப், லுக்ஸ் பேக் ஆன் இஸ் லைஃப், அவளோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீஸ் திங்கிங் பேக் ஆன். ஓகே, அதான் லுக் பேக். அண்ட் அடுத்தது லுக் டவுன், இது என்னன்னா ஒருத்தவங்களை கீழ்த்தரமாக பார்க்கறது. ஓகே, லுக் அப் டு அப்படின்னு ஒரு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு. இது வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். லுக் அப் டுன்றது ஒருத்தவங்கள உயர்வாக பார்க்கறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லுக் அப் டு சச்சின் டெண்டுல்கர், ஸோ ஹீ இஸ் மை ஐடல் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்போ ஒருத்தவங்கள பயங்கர உயர்வாக பார்க்குறத லுக் அப் டுனும், ஒருத்தவங்கள வந்து தாழ்த்தி பார்க்குறத லுக் டவுன்னு சொல்லுவோம். ஸோ பியர்ஸ் இஸ் வெரி arrogant, he looked down on uneducated people. ஸோ இதால் வந்து பெரிய பருப்பு போல, ஸோ இவர் வந்து அன்எஜுகேட்டட் பீப்புளெலாம் வந்து ரொம்ப தாழ்த்தி பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக் ஃபார்னா தேடுறீங்க. ஓகே, யூ லுக்கிங் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்தை தேடலை குறிக்கிறது, தேடுறதை குறிக்கிறது. ஐ ஸ்பெண்ட் ஆல் டே லுக்கிங் ஃபார் மை கிளாஸஸ். ஸோ என் கிளாஸஸை நாள் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன். ஓகே, தேடுதல் ஃபார் அதற்காக பார்த்துட்டு இருக்காங்க. லுக்கிங் ஃபார்வர்ட்,
லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம்திங் அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவான விஷயம் நடக்க காத்திருப்பது. இது எப்படா வரும், இது எப்படா கிடைக்கும்னு சொல்லி இதற்காக காத்திருக்கிறது, எதிர்நோக்கி இருக்கிறது, இது எல்லாத்தையுமே லுக் ஃபார்வர்ட்னு சொல்லலாம். Maria is looking forward to living in her new home. ஸோ இவங்க வந்து அவங்களுடைய புது வீட்டில் எப்படா வாழ்வோன்னு சொல்லிட்டு ஆசையாக ஈகராக எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ எதிர்நோக்கி கொண்டிருப்பது தான் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, லுக் ஃபார்வர்ட். லுக்கிங் ஆன் சம் ஒன், அதாவது இவங்க நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறது. டு விசிட் இன் ஆர்டர் டு செக் இஃப் எவ்ரி திங் இஸ் ஆல் ரைட், எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு போய் என்னன்னு பார்த்துட்டு வர்றது. ஸோ அதுதான் லுக்கிங் ஆன். Sarah looked in on her father who is recovering in hospital. ஸோ அவங்க ஃபாதர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க, போயிட்டு எல்லாமே ஓகேவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரா போய் செக் பண்ணுறாங்க. ஓகே, that's looking on someone. ஓகே, look into something. look intoனா இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுறது. ஓகேவா, அதை தான் என்ன சொல்லுவோம்னா லுக் இன்டு. லுக் இன்டுன்னு சொல்லுவோம். சயின்டிஸ்ட் ஆர் லுக்கிங் இன்டு வேஸ் ஆஃப் ரெடியூசிங் பொல்யூஷன். பொல்யூஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட் என்னென்னலாம் வழிகள் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. த லுக் இன்டு. ஓகேவா, லுக் ஆன் அப்படின்னா டு பி இன்ஆக்டிவ் while something is happening. அதாவது மிச்சர் சாப்பிட்டு இருக்கிறது, ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம், பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்து நமக்கு எதுக்கு வம்பு தும்புன்னு சொல்லி உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதுதான் லுக் ஆன். சும்மா பார்த்துட்டு இருக்கிறது உள்ளெல்லாம் போகாமல். So nobody tried to stop the thief. Everybody was eating mixture. Everybody just looked on. சும்மா பார்க்கறது, போய் தலையிட்டுக்கிறாம என்னன்னு இந்த பிக் பாஸ்ல எல்லாம் கலவரம் நடந்துட்டு இருக்க போய் யாரோ ஒருத்தர் மட்டும் சும்மா மிச்சர் சாப்பிட்டு பார்த்துட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ லுக் ஆன் அப்படின்னா not involving in something that is happening around, just looking. லுக் அவுட். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பேர் ஜெயான்னு வச்சுக்கோங்க. ஜெயா, லுக் அவுட் ஜெயா, there's a pool. ஸோ நான் சொல்கிறேன் பார்த்து போ, கவனமாக இரு, அங்கே ஒரு பூல் இருக்கு பாரு. ஸோ அந்த மாதிரி லுக் அவுட் அப்படின்னா பி கேர்ஃபுல் அப்படின்ற மீனிங். there's a car coming, look out. கார் வருது பார்த்து போ, அதுக்குள்ளே விழுந்துட்டாப்புல. நெக்ஸ்ட் லுக் ஓவர். லுக் ஓவர் அப்படின்னு டு எக்ஸாமின் சம்திங், அதாவது லுக் இன்டுனா என்ன ஏதுன்னு தீர ஆராய்ச்சி பண்ணுறது லுக் இன்டு. லுக் ஓவர்னா மேலோட்டமாக என்ன நடக்குது அப்படின்றது பார்க்குறது லுக் ஓவர். ஸோ த ஆர்கிடெக்ட் லுக்ஸ் ஓவர் த பில்டிங் பிளான்ஸ் வித் என்ஜினியர். ஆர்கிடெக்ட் வந்து என்ஜினியர் கூட சேர்ந்து பில்டிங் பிளான்ஸ் என்னன்னு சொல்லி ஸோ மேலோட்டமாக பார்க்குறாரு. ஓகே, தட்ஸ் லுக் ஓவர். அண்ட் அடுத்தது லுக் த்ரூ சம்திங். இதுவும் லுக் த்ரூனாலும் நம்ம ரொம்ப உள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி, அதாவது ஆராய்ச்சின்றதை விட உள்ள உற்று நோக்கி பார்க்கிறது. ஓகேவா, லுக் ஓவர்னா மேலோட்டமாக பார்க்கறது, லுக் த்ரூனா அது கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கறது. ஓகே, A to Z கொடுத்துருக்காங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு கம்ப்ளீட்டாக பார்த்துடுறது, ஃபுல்லாக பார்த்துடுறது மேலோட்டமாக இல்லாமல். ஆனால் லுக் இன்டு அப்படின்றது இதை விட கொஞ்சம் இன்டென்ஸ் அதிகமானது, என்ன ஏதுன்னு தெளிவாக ஆராய்ச்சியில் ஈடுபடுறது. ஓகேவா, ஃபஸ்ட்டு லுக், எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லுக் ரொம்ப பெருசாக இருக்குல்ல, லுக் ஓவர். ஓகேவா, லெஸ்ஸர் தேன் லுக் இது த்ரூ, இது லெஸ்ஸர் தேன் லுக் இன்டு. அப்படின்னா லுக் இன்டுனா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக அது என்னன்னு ஸ்டடி பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஓகேவா, லுக் இன்டு. லுக் த்ரூனா த மேன் இஸ் லுக்கிங் த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்வெட்டர்ஸ், அதாவது நல்லா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக பார்க்குறது. லுக் ஓவர் அப்படின்னா மேலோட்டமாக பார்க்குறது. ஓகேவா, மேலோட்டமாக பார்க்குறது. அப்போ இதுதான் ரொம்ப தீர தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி அதை ஸ்டடி பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. இது ஜஸ்ட் எல்லாத்துக்குமே A to Z என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கம்ப்ளீட்டாக தரவோ பார்த்துடுறது. ஆனால் பட் இது வந்து மேலோட்டமாக பார்க்குறது. ஃபைன். ஓகே, இங்கே இருக்கிற ஸ்வெட்டர்ஸ் எல்லாத்தையும் அவர் ஃபுல்லாக என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாரு. லுக் டு சம்திங். லுக் டு நாட் டு எக்ஸ்பெக்ட் டு கெட் ஹெல்ப் ஆர் அட்வைஸ் ஃப்ரம் சம்படி. ஸோ ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப்புக்காகவோ அட்வைஸ்க்காகவோ போகிறது தான் வந்து லுக் டு சம்திங். லுக் டு சம்திங் அப்படின்ற மீனிங். ஸோ ஷீ லுக் டு மீ ஃபார் த ஆன்சர் பட் ஐ டிடன்ட் நோ. என்கிட்ட ஆன்சருக்காக பார்த்தா எனக்கே ஒன்றும் தெரியாது. ஸோ டு எக்ஸ்பெக்ட் டு கெட் ஹெல்ப், ஒரு ஹெல்ப்புக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதோ இல்லை அட்வைஸ்க்காக எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறதுக்கோ லுக் டூன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அண்ட் லுக் சம்திங் அப், நல்லா பார்த்துக்கோங்க. லுக் அப் டு சம்திங் வேற. லுக் அப் டுன்றது ஒருத்தர உயர்வாக பார்க்கறதுன்ற மீனிங். பட் லுக் சம்திங் அப்,
look something up. So இது வேற look something up na to find something in a dictionary or reference book. நீங்க கூகுள்ல தேடுறதோ ChatGPTல தேடுறதோ ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து அதை பத்தின டீடைல்ட் விஷயம் வேணும், அதற்காக நீங்க ரெஃபரன்ஸ்க்கு தேடுவீங்கல்ல, எதுல தேடுறீங்கனாலும் சரி அதுக்கு look something up அப்படின்ற phrasal verb யூஸ் பண்ணலாம். If you don't know the word, look it up in a dictionary. Look it up. Look something in a dictionary. Look something in a dictionary. Something up in a dictionary. Okay, look something up in a dictionary. எது தேவையோ இந்த இடத்துல இட்டுன்றது உங்களுக்கு என்ன தேவையோ அதை டிக்ஷனரியில் பார்க்குறாங்கன்றாங்களா, நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கில் பார்க்கலாம், இல்லை ChatGPTல பார்க்கலாம். ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆன்சர் தெரியணும், அதற்கான தேடலுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற சோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணுறப்ப I'm looking up. Okay, I'm looking the word up in the dictionary. I'm looking the word up in a dictionary. இந்த வேர்ட் என்னன்றத டிக்ஷனரியில் பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதே இது லுக் அப் டு அப்படின்னா ஒருத்தவங்கள உயர்வாக பார்க்குறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஜாக் லுக்ஸ் அப் டு ஹிஸ் ஓல்டர் பிரதர். அவங்க ஓல்டர் பிரதரை இவர் வாவ் எங்கள் ஓல்டர் பிரதர் தான்ப்பா எனக்கு பெரிய ஐடல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு he is respecting his older brother. That's it. Okay, ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு லுக்கான ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஸோ ஒரு வாட்டி லுக்கான ஃப்ரேசல் வேர்ப்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துக்கலாமா? ரிவைஸ் பண்ணிடலாம். ஒவ்வொன்றும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் போகிறப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லுக் ஆஃப்டர், டேக்கிங் கேர் ஆஃப் சம் ஒன், அதுதான் வந்து லுக் ஆஃப்டர்னு சொல்லுவோம். யாரையோ ஒருத்தரை பார்த்துக்கிறது லுக் ஆஃப்டர். லுக் பேக் ஆன் அப்படின்றது அப்படியே நம்ம பழைய மலரும் நினைவுகளை வந்து அசை போட்டு பார்க்குறது, ஓல்டு டேஸில் நடந்த விஷயங்களை நம்ம ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறது லுக் பேக். லுக் டவுனாக ஒருத்தவங்க தரம் தாழ்த்தி பார்க்குறதுன்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் லுக் ஃபார் சம்திங், லுக் ஃபார்னால தேடல், ஏதோ ஒரு விஷயம் தேடுறீங்க அப்படின்னு அர்த்தம். அண்ட் லுக் ஃபார்வர்டா எதிர்நோக்கி காத்திருப்பது, சம்திங் பிளசன்ட் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயத்திற்காக எதிர்நோக்கி காத்திருப்பது. லுக் இன் ஆன் அப்படின்னா நல்லா இருக்காங்களான்னு போய் நம்ம விசிட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம்னா இஸ் திஸ் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு லுக் இன் ஆன் யூஸ் பண்ணலாம். அண்ட் லுக் இன் டூ அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆராய்ச்சி பண்ணுறது, அது என்ன ஏதுன்னு தெளிவாக படித்து அது ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டடி பண்ணுறது, அது லுக் இன் டூ. லுக் ஆன்னா மிச்சர் சாப்பிட்றது சொன்னால அதில் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணாமல் என்ன நடக்குதுன்னு சும்மா பார்த்துட்டு இருக்கிறது, அது லுக் ஆன். அண்ட் லுக் அவுட் அப்படின்னா பி கேர்ஃபுல் அப்படின்றதுக்கு லுக் அவுட் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். லுக் ஓவர்னா ஜஸ்ட் ஓவர் வியூ மாதிரி, அதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஓவர் வியூ மாதிரி மேலோட்டமாக பார்க்குறது லுக் ஓவர். அண்ட் லுக் த்ரூனா தரவாக பார்த்துறது, அதில் என்ன இருக்குன்னு தரவாக பார்த்துறது. அதுக்கு தான் இது 3 இது நான் போட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு லுக் இன்டூனா அது என்னன்னு பார்த்தது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஸ்டடி பண்ணுறது. லுக் த்ரூனா அது என்னன்னு தரவாக ஆராய்ச்சி சும்மா பார்த்துடுறது. ஆனால் பட் லுக் ஓவர்னா மேலோட்டமாக பார்க்குறது. ஓகே, அண்ட் லுக் டு சம்ஒன்னா எக்ஸ்பெக்டிங் ஹெல்ப் ஃப்ரம் சம்ஒன், யார்கிட்டயும் வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அண்ட் லுக் சம்திங் அப் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல, ஒரு வேர்டுக்கான மீனிங்கோ இல்லை ஒரு பொருள் என்ன அப்படின்றது தெரியல, அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் புக்கோ ஏதோ ஒன்று பார்த்து கூகுள் பண்ணியோ பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க, அதுக்கு லுக் சம்திங் அப் அப்படின்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். லுக் அப் டுனா ஒருத்தவங்களை ரெஸ்பெக்டோட பார்க்கறது, உயர்வாக பார்த்துக்கிறது, அது லுக் அப் டு. எஸ், கட்கான ஃப்ரேசல் வேர்ப் கட் பேக். கட் பேக் அப்படின்னா கன்சியூமிங் சம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சம்திங். கட் பேக் த சுகர் அப்படின்னா குறைச்சிக்கோ, கட் பண்ணிவிடு, இதுக்கு மேலே வந்து இவ்வளோலாம் சுகர் சாப்பிட்டா ஆகாது, நீ சுகர் கட் பண்ணணும், கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு கணிசமான அளவு ரெடியூஸ் பண்ணுறது. டு டூ சம்திங் லெஸ், ஒன்று கம்மியாக பார்க்கணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக இதை கட் பண்ணணும். எக்ஸாம்பிள், மை ஃப்ரெண்ட் ஜெசிகா ஹேஸ் டு கட் பேக் ஆன் சுகரி ஸ்வீட்ஸ். எஸ், ஜெசிகா வந்து சுகரி ஸ்வீட்ஸை வந்து கட் பண்ணணும், ஏன்னா அவங்க டயட்டில் இருக்காங்க, வயிற்றெல்லாம் பாருங்கள் மெஷர்மெண்ட் போட்டுட்ருக்காங்க குறைக்கிறதுக்கு. ஸோ கட் பேக் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அதை நிறுத்திடுறது. ஓகே, கட் இன், எஸ், இன் இன்டரப்ட். ஓகேவா, இன் இன்டரப்ட் பேசிகிட்டு இருக்கிறப்ப நடுவில் புகுறது, ஒருத்தவங்க கான்வர்சேஷனில் இருக்கிறப்ப ஊடலை போகிறது, இது எல்லாமே கட்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே. ஐ வாஸ் ட்ரைங் டு டாக் டு பென் பட் மை சிஸ்டர் கெப்ட் கட்டிங் இன். நான் பென் கிட்ட பேசணும்னு நினச்சிட்டே இருக்கேன், பட் என் சிஸ்டர் வந்து என்னை தொந்தரவு பண்ணி உள்ள புகுந்து களைச்சி விட்டுறா. ஓகே, கட்டின் அப்படின்னா இன்டரப்ட் பண்ணுறது. கட் சம் ஒன் ஆஃப். கட் சம் ஒன் ஆஃப்னா ஃபர்ஸ்ட் deprive someone of inheritance இருக்குல்ல, அதாவது இவங்க தான் எங்களோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து இந்த உரிமையிலேருந்தே கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி விட்டுறது. ஸோ இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து தனி தெளிச்சு விட்டுறது, நம்ம வாசையில் சொல்லணும்னா அதை தான் வந்து கட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம்.
For example, his parents cut him off after he quit the college. காலேஜ் முடிச்சோடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து தனி கழிச்சு விட்டாங்க, அப்படியே வந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி விட்டாங்க. Jason's family cut him off when he left home. அவன் வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னோன்னே நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தனி தெளிச்சு விட்டாங்க. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏன்னா என் உயிலோ எதுவுமே எங்ககிட்ட இருக்க சொத்தம் அவனுக்கு வராது அப்படின்ற மாதிரி மொத்தமாக கட் பண்ணி விட்டுறது. கட் அவுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய பகுதியிலேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறது. ஓகேவா? ஐ கட் த ஆர்டிக்கல் அவுட் ஆஃப் த நியூஸ் பேப்பர். இந்த நியூஸ் பேப்பர்லேருந்து ஆர்டிக்கலை வந்து கட் பண்ணி எடுத்தேன். மை யங்கர் பிரதர் லைக்ஸ் டு கட் கலர்ஃபுல் பிக்சர்ஸ் ஆஃப் கார்ஸ் அவுட் ஆஃப் த மேகசின்ஸ்லேருந்து என் யங்கர் பிரதருக்கு காரோட பிக்சர்ஸ்லாம் கட் பண்ணி எடுக்க பிடிக்கும். தட்ஸ் இட். ஓகே. கட் அப் அப்படின்னா கட் இன்டு பீசஸ், சுக்கு நூறாக ஆக்கிடுறது, குட்டி குட்டி பீசஸாக மாற்றிடுறது. ஸோ அதுதான் கட் அப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காட் இட்? கட் அப். ஸோ டு கட் இன்டு பீசஸ் அப்படின்ற மீனிங். அண்ட் அடுத்தது கட் டவுன். கட் டவுன்னா அந்த மரத்தை சாக்கிறது, இதை கட் டவுன்னு சொல்லலாம். இல்லை டு ரெடியூஸ் குவான்டிட்டி ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணுறது. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, எதுக்கு பார்த்தோம்? கட் பேக். ஸோ நெக்ஸ்ட் கட் டவுனுக்கு இன்னொன்று ரெடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் சம்திங். ஆல்ரெடி அவனை பார்த்தோம்ல, ரெடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் சம்திங் லெசன் எதில் பார்த்தோம்? காமெண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக. சுகர் கட் பண்ணுன்றது பார்த்தாலும் அது கட்டு என்ன வரும் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ our father cut down the old tree in the garden because okay இது முடிச்சாச்சு. article was too long so I had to cut it down to fit the space. So fit the space. So space fit பண்றதுக்காக article too long ஆனது அதை நான் கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு so அது cut down to reduce the quantity or size, அதுக்கு cut down சொல்லலாம். and இன்னொன்று என்ன அப்படின்னா கட் பண்ணி கீழே போடுறது, அது cut down. so next பார்த்தீங்கன்னா cut across. கட் அக்ராஸ் டேக்கர் a shorter route to get the destination. டெஸ்டினேஷன் போகிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது அப்படின்னா நேராக ஸ்ட்ரைட் ரூட் எடுக்காமல் ஒரு குறுக்கு வழியில் போய் போகிறது, அது கட் அக்ராஸ்ன்னு சொல்லலாம். he quickly cut across the path to chase the man in the black. ஸோ அங்கே ஏதோ மேன் பிளாக்ல வியர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் போல, அவனை சேஸ் பண்ணுறதுக்காக அவன் குறுக்க ஓடுறான். cut across the path. and yes. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கட்டை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ஒவ்வொரு இதாக பார்க்க ஒன்று ஒன்றா நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இட் வில் பி ஃபைன், ரைட்? ஸோ கட்டில் என்னென்ன பார்த்தோம்? த வெரி ஃபர்ஸ்ட் கட் பேக். இப்போ தான் நான் கேட்டுறேன் உங்ககிட்ட கொஸ்டின். கட் பேக் அப்படின்றது கன்சியூம் லெஸ் அமௌண்ட் ஆஃப் சம்திங் ஆர் எல்ஸ் டு டூ சம்திங் லெஸ். ஒன்று வந்து கம்மியாக பண்ணுறது, ஏதோ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த செயலை வந்து கம்மி பண்ணிக்கிறது, அதை சொல்லலாம். இல்லை வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்றது, இப்போ சுகர் சாப்பிட்றதுனா அதை கம்ப்ளீட்டாக குறைக்கிறது, ரொம்ப லெசன் பண்ணுறது, அதுக்கு கட் பேக் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கட்டின், இன்டரப்ட் பண்ணுறது, ஊடலை புகுந்து பேசுறது, அதெல்லாம் வந்து கட்டின்னு சொல்லலாம். கட் சம்ஒன் ஆஃப், கம்ப்ளீட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுறது, அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பாக கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுறது. கட் சம்திங் ஆஃப், ஒரு பெரிய பகுதியிலேருந்து ஒரு சின்ன பகுதியை கட் ஆஃப் பண்ணுறது, அதுதான் கட் பண்ணுறது, அதுதான் கட் ஆஃப்னு சொல்கிறோம். அடுத்தது கட் அப். எஸ், கட் இன்டு பீசஸ். கட் அப் அப்படின்றது பீசஸாக கட் பண்ணுறதை வந்து நம்ம கட் அப் அப்படின்னு சொல்லலாம். எஸ். கட் டவுன் அப்படின்றது ரெண்டு பார்த்தோம், டு ரெடியூஸ் த குவான்டிட்டி ஆஃப் சம்திங், அது ஒன்று. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீ பிளான்ட் எல்லாத்தையும் கட் பண்ணி கீழே போடுறது, அதை வந்து கட் டவுன் சொல்லி பார்த்தோம். அடுத்தது கட் அக்ராஸ் அப்படின்றது இப்போ ஸ்ட்ரெயிட் ரூட்ல போகாமல் ஏதோ ஒரு நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போகிறோம்னா குறுக்கு வழியில் போகிறது கட் அக்ராஸ், அதுக்கு கட் அக்ராஸ்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். தென் கமிங் டு பிரேக்லேயும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. பிரேக் டவுன், ஸ்டாப் ஃபங்க்ஷனிங். இந்த ஏதோ ஒன்று நல்லா செயல்பட்டு இருந்தது, அது அதோட ஃபங்க்ஷனிங்கை ஸ்டாப் பண்ணிடுச்சு, ஃபங்க்ஷனிங்கை நிறுத்திடுச்சு அப்படின்னா பிரேக் டவுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஐம் சாரி பிகாஸ் மை ஃபாதர்ஸ் கார் ப்ரோக் டவுன் எஸ்டர்டே. ஸோ சாரி, என்னால் கார் கொடுக்க முடியாது, என்னோட ஃபாதர் கார் ப்ரோக் டவுன் ஆயிடுச்சு எஸ்டர்டே. ஸோ ஃபங்க்ஷனிங்கை நிப்பாட்டிடுறது பிரேக் டவுன். பிரேக் இன்டுனாலும் இப்போ நம்ம பார்த்தோம்ல கட்டின், இதே மாதிரி தானே இன்னொன்று பார்த்தோம் கட்டின். ஓகே, கட்டின். ஸோ சாம்பல் பிரேக் இன் டு த கான்வர்சேஷன் அண்ட் டோல்ட் அஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. சாம்பல் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரேக் இன் பண்ணுறான். உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி உள்ளே போகிறான், அந்த கான்வர்சேஷனை தடுக்கிற மாதிரி. இவன் போயிட்டு உள்ளே போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதோ நார்மலாக கான்வர்சேஷன் போகிறப்ப அதை பிரேக் பண்ணுற மாதிரி நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டியை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அது பிரேக் இன் டு.
ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பிரேக் டவுன். ஆல்ரெடி ஒரு பிரேக் டவுன் பார்த்தோம், இன்னொரு பிரேக் டவுன். எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லூசிங் கண்ட்ரோல் ஆஃப் எமோஷன்ஸ். எஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஐ ப்ரோக் டவுன் எஸ்டர்டே பிகாஸ் ஆஃப் மை மார்க்ஸ். என்னோட மார்க்ஸ்னால நேற்று ஃபுல்லும் வந்து நான் அப்படியே எமோஷ்னலி ட்ரெயின் அவுட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம பிரேக் டவுன் சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட் இருக்குது, அது குட்டி குட்டி பார்ட்டியாக பிரேக் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கும் பிரேக் டவுன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். the parents broke down when they hear the bad news. பேட் நியூஸை கேட்டோடனே பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அப்படியே கதறி அழுதாங்க. அதாவது ரொம்ப அவங்களால எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல, அது ஒரு பிரேக் டவுன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா the lesson will be easier to learn if you break it down into small pieces. குட்டி குட்டியா, பெருசா இருக்கிறத குட்டி குட்டியா பிரேக் இட் டவுன் பண்ணிடுங்க அப்படின்ற மீனிங். ஸோ பிரேக் டவுன் இங்கே ரெண்டு பார்த்துருக்கோம். என்னென்னது? கண்ட்ரோல், நம்மளுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அப்படியே பிரேக் பண்ணிடுறது. அண்ட் இன்னொன்று என்னன்னா ஒரு பெரிய பாட்டை குட்டி குட்டி பாட்டை சிம்பிளாக பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணுறது. அடுத்தது பிரேக் அவுட். பிரேக் அவுட் அப்படின்றது ஸ்டார்டிங் சடன்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the fire broke out அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நார்மலாக இருக்கிறது திடீர்னு ஃபயர் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி the fight broke out yesterday. ஸோ நார்மலாக இருந்தது தான், திடீர்னு ஃபைட் எங்கிட்ட இருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஸோ சடனாக வர்றது அதை வந்து பிரேக் அவுட்னு சொல்லலாம். எஸ்கேப் ஃப்ரம் அ பிளேஸ் பை ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பிளேஸ்லேருந்து எஸ்கேப் ஆகுறது, அதையும் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லலாம். Three prisoners broke out of jail. So jail இருந்து 3 prisoners escape ஆயிட்டாங்க. எஸ்கேப்புக்கான broke out. And அடுத்தது rioting broke out as a result of the strike. ஓகே, அந்த ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக் வந்து கடைசியில் எதுவாக பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா பயங்கர ரயாட்டா, கலவரமாக வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. ஓகே, கேயோஸாக மாறிடுச்சு. ஸோ ப்ரோக் அவுட் 2, எஸ்கேப் 1, இன்னொன்று ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகிறது. அண்ட் பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப்ன்றது ஸ்டாப் ஸ்பீக்கிங், ஸ்டாப் ஆர் டிஸ்கண்டினியூ அப்படின்ற மீனிங். ஸோ ஹேனா broke her engagement off. ஸோ பிரேக் ஆஃப் அப்படின்னா டிஸ்கண்டினியூ, ஸ்டாப் பண்ணிடுறது, கட் பண்ணிடுறது. ஓகே, ஸோ பிரேக் ஆஃப் 2 மீனிங். ஸ்டாப் ஸ்பீக்கிங், பேசுறதை நிறுத்துறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறதோ எதுக்குனாலும் பிரேக் ஆஃப் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பிரேக் அவே. பிரேக் அவே அப்படின்றது ஒரு பர்சன் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறதா இருந்தாலும் சரி, ஜெயில ஏதோ ஒரு கேப்டிவிட்டி அடைச்சு வச்சிருக்காங்க, அதுல வந்து எஸ்கேப் ஆகுறது, எனி கைண்ட் ஆஃப் எஸ்கேப். ஸோ அதை வந்து பிரேக் அவே அப்படின்னு சொல்லலாம். ஹனா ட்ரை டு பிரேக் அவே. ஸோ ஹனா வந்து அந்த இடத்துல இருந்து அவ வெளில போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணா. ஸோ எனி கைண்ட் ஆஃப் எஸ்கேப் இட் கம்ஸ் அண்டர் பிரேக் அவே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிரேக் இன்டு. பிரேக் இன்டு அப்படின்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு பிளேஸ்க்குள்ளே என்டர் ஆகுறது, திருடுறதுக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு உடச்சி விட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறது. ஸோ அது பிரேக் இன்டு. ஸோ the burglars broke into the house after midnight. ஸோ மிட்நைட்டுக்கு அப்புறமா வந்து திருடர்கள் வந்து அந்த வீட்டை உடச்சி உள்ளே போனாங்க, broke into. ரைட். ஸோ அடுத்தது பிரேக்கப். உங்களுக்கு தெரியும், பிரேக்கப் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிடுறது, அதை பிரேக்கப். ஒரு வாட்டி குயிக்காக ரிவைஸ் பண்ணிடலாமா? பிரேக் டவுன். பிரேக் டவுன் அப்படின்னா ஃபங்க்ஷனிங் ஸ்டாப் ஆகுறது, பிரேக் டவுன். ஸோ கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல. பிரேக் இன்டூ கான்வர்சேஷனை இன்டரப்ட் பண்ணுறது, பிரேக் இன்டூ. இதே பிரேக் இன்டூ இன்னொன்றுக்கும் யூஸ் பண்ணுவோம். அந்த பர்க்லர்ஸ் வந்து உள்ளே போனாங்கன்னு சொல்கிறோம்ல, அதாவது உடச்சி உள்ளே போகிறது, அதுக்கும் நம்ம பிரேக் இன்டூ போடுவோம். ஸோ பிரேக் டவுன், அகெயின் பிரேக் டவுன். இன்னொரு பிரேக் டவுன் வந்து நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அழுகுறது, இது எல்லாமே பிரேக் டவுன் சொல்லுவோம். பிரேக் அவுட் அப்படின்றது எஸ், எஸ்கேப் ஃப்ரம் அ பிளேஸ், எஸ்கேப்பிங் ஃப்ரம் அ பிளேஸ். ஸோ அதை வந்து பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சட்டனாக ஸ்டார்ட் ஆகுறது, ஒரு ஃபயர் பிரேக் அவுட் ஆச்சு, ஃபைட் பிரேக் அவுட் ஆச்சு, அந்த மாதிரி இதுக்கும் பிரேக் அவுட் யூஸ் பண்ணலாம். அண்ட் பிரேக் ஆஃப். பிரேக் ஆஃப்னா சடனாக வந்து பேசுறதையோ இல்லை அப்ரப்டாக அவங்க கூட வந்து கான்டாக்டில் இருக்கிறதையோ நிறுத்திடுறது, அதை வந்து பிரேக் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பிரேக் அவே அஃப்கோர்ஸ் அதே மாதிரியே தான் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, எஸ்கேப் ஆகுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ சிமிலர் டு தேட், அதாவது பிரேக் அவுட்டுக்கு ஒரு மீனிங் பார்த்தோம், 2 மீனிங் பார்த்தோம்ல, அதே மாதிரியே பிரேக் அவுட்டுக்கும் பிரேக் அவேவும் ஓகேவா, ரெண்டுமே எஸ்கேப்ன்ற சிமிலர் மீனிங் வரும். ஓகே. அண்ட் பிரேக் இன்டு என்ட்ரிங் அ பிளேஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லி, திருடுறதுக்கோ எதுக்கோ உடச்சி உள்ள புகுறது, அதை பிரேக் இன்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் அடுத்தது பிரேக் அப், ஒரு ரிலேஷன்ஷிப்பை எண்ட் பண்ணிடுறது, பிரேக் அப். எஸ், தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் செஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் செட் ஆஃப் செஷன் ஃப்ரேசல் வேர்ப்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன், இதில் இதுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதை நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க.